நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் கானான் பயணம் என்கிற தலைப்பிலே யாத்ராகமத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த யாத்ராகமத்தை நாம் எதற்காக படிக்கிறோம்? பல முறை நாம் இதில் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை புதியவர்கள் இருக்கிறதுனால நான் அதை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே நடந்து கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே வந்தார்கள். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று வாக்கு கொடுத்து அழைத்து வந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாவ அடிமைத்தனத்தில் ஆகிய எகிப்திலிருந்து நாம் விடுதலையாகி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கமெல்லாம் பரம கானான் ஆகிய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்லத்தான் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டே வருகிறார். இப்போ இந்த யாத்ராகமம் 40 அதிகாரங்களையும் படிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலமாய் இந்த கானான் பயணத்திலே அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார்கள், அதில் என்னென்ன பிரச்சனைகளிலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், என்னென்ன பிரச்சனைகளிலே அவர்கள் அழிந்து போனார்கள், அந்த சகல காரியங்களும் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட அதே அற்புத அடையாளங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் அந்த அற்புத அடையாளங்கள் வழியாய் நடத்துகிறார். அன்றைக்கு அவர்கள் சில தவறு பண்ணினார்கள், இன்றைக்கும் நம்முடையவர்கள் சில தவறுகளை பண்ணுகிறார்கள். அப்படியானால் பரம கானானாகிய நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த 40 அதிகாரங்களையும் கவனமாய் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். இதில் இருக்கிற பிரச்சனைகள் தான் எல்லாருக்கும் உண்டு. புதுசாக நூதனமாக பிரச்சனை வராது. ஒருவேளை இன்றைக்கு அதுக்கு வேறு பேர் இருக்கலாம், அதுக்கு வேறு டிசைன் இருக்கலாம். எல்லாமே அன்னைக்கு வந்தது. ஆதி கற்கால மனிதன் வேட்டையாடினான், சக மனிதனை அடித்து கொன்றான். அப்போ அவன் கையில் துப்பாக்கி இல்லை, கல்லை வச்சு அடித்தான். காயின் ஆபேலை அப்படி தான் கொன்று போட்டான். நாட்கள் கடந்து சென்றது. ஈட்டி, அருவா, கத்தி இருந்தது, அதை வைத்து சண்டை செய்தான். நாகரிகம் வளர வளர துப்பாக்கி கண்டுபிடிச்சு துப்பாக்கி வச்சு சண்டை போட்டான். இன்றைக்கி அணுகுண்டு கண்டுபிடிச்சிருக்கான், அணுகுண்டை வச்சு சண்டை போட்டான். சண்டை என்பது தான் அடிப்படை பிரச்சனை. அடிப்படை பிரச்சனை. ஒரு கிராமத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஜாதிக்காரன் இருப்பான். இந்த 2 ஜாதிக்காரனும் அடிச்சுக்கிடுவாங்க. நான் பெரியவனா நீ பெரியவனா, சில பிரச்சனைகள் வரும்பொழுது 2 பேரும் மோதிக்கிடுவாங்க. சரி, இந்த ஜாதியும் அந்த ஜாதியும் இருக்கிறதுனால தானங்க இந்த பிரச்சனை. ஒரு கிராமத்தில் ஒரே ஜாதியாக இருங்கன்னு பார்த்தா ஒரு சில கிராமத்தில் ஒரே ஜாதிக்காரனாக இருப்பான். அங்கே சண்டை இருக்காதான்னு பார்த்தா அங்கேயும் சண்டை இருக்கும். அங்கே எப்படி சண்டை, தெற்கு தெருக்காரன் வடக்கு தெருக்காரன் பிரிஞ்சுக்கிடுவான். அப்போ சண்டை போடுவது இவனுடைய இயல்பு, இவனுடைய ரத்தத்தில் இருக்குது. அதுக்கு அவன் சொல்கிற காரணங்கள் தான் வேறு வேறு காரணம். சாதியை காரணமாக சொல்லுவான், மதத்தை காரணமாக சொல்லுவான், மொழியை காரணமாக சொல்லுவான். ஒரே ஜாதிக்காரனாக இருந்தால் அந்த தெருக்காரனுக்கு இந்த தெரு பிடிக்காது. தெற்கு தெரு வடக்கு தெரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ மனித இயல்பு கற்காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் மாறலை. அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள், அவன் சொல்லுகிற வார்த்தைகள் தான் வேறு வேறு இருக்குது. அதனால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து நடந்து வருகிற இந்த 40 ஆண்டு கால வனாந்தர பயணம் தான் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் பரலோகராஜ்யம் போகணும்னு விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு வனாந்தர பயணம்தான். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, ஆகவே நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் வேற உலகத்துக்குரியவர்கள். அங்கே போகிறதுக்காக நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அழகாக தெளிவாக ஆண்டவர் சொன்னார். அதனால தான் இந்த யாத்ராகமத்தை படிக்கிறோம். யாத்ராகமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1 வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமரிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி,
எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே வருகிறார்கள். அதுவரைக்கும் வனாந்திரத்தில் நடந்து வந்தார்கள். மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் யெகோவா தெய்வத்தை தான் வணங்கினார்கள், வேற கடவுள் இல்லை. இப்போ வனாந்திரத்தில் வரும்பொழுது மோசே மலையில் போயிட்டு டெய்லி வந்துடுவார். 40 நாள் ஆச்சு வரல. என்ன ஆனாரியா? 40 நாளாக ஒரு மலை மேலே போகிறாரு, அங்கே தண்ணி கிடையாது, அங்கே சாப்பாடு கிடையாது. இந்த ஆள் இருக்காரா செத்தாரா தெரியல. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, தாமதம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தாமதம் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பாடம், படிப்பினை. அவசரப்படக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஏன் உலக வாழ்க்கையிலுமே அவசரப்படக்கூடாது. பதறாத காரியம் சிதறாது அப்படிங்கிறதா தமிழ்நாட்டில் உள்ள முதுமொழி, பழமொழின்னு கூட சொல்லலாம். பதறாத காரியம் சிதறாது. பைபிள் என்ன சொல்றார் ஆண்டவர்? விசுவாசிக்கிறவன் பதறான், கடவுளை நம்புகிறவன் அச்சப்படுவதில்லை. கடவுளை விசுவாசிக்கிறவன் அங்கே பதற மாட்டான். அப்போ தாமதம் என்பது கடவுள் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சில காரியங்களை தாமதிக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது 75 வயசு, அவருக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாம் எப்பெல்லாம் கடவுளை சந்திக்காரோ அப்பெல்லாம் அவர் கேட்குற ஒரே ப்ரேயர் பாயிண்ட் அதான், எனக்கு குழந்தை வேணும் ஆண்டவரே, நான் உனக்கு குழந்தை தருவேன்னு சொல்லிட்டார். ஆனால் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. 75 வயசில் இருந்த சரீர பலன் இப்போ 85 வயசாயிட்டு கிழவன் ஆயிட்டார். 95 வயசாயிட்டு குழந்தை இல்லை. 100 வயசில் குழந்தை கொடுத்தார். அப்போ ஆண்டவர் குழந்தை தருவேன்னு வாக்கு கொடுத்த பிறகு 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார். தாமதம். 100 வயசில் ஆபிரகாமுடைய சரீரெல்லாம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் விழுந்து போச்சு. அந்த நிலைமையில் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்க முடியும் அப்படின்னா, 100 வயசில் குழந்தை கொடுக்க ஆண்டவரால் முடியும்னா 75 வயசில் குழந்தை கொடுக்க முடியாதா? ஆண்டவரால் முடியும். ஆனால் ஏன் இந்த 25 ஆண்டு தாமதம்? இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு வாழ்கிற இந்த நவீன உலகம் எல்லாம் திடீர் தான். திடீர் சாம்பார், திடீர் ரசம், எல்லாமே திடீர், இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் உடனே நடக்கணும். இந்த வருஷம் கல்யாணம், அடுத்த வருஷம் குழந்தை இருக்கணும், இல்லைன்னா ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பைபிளில் முதல் அரேஞ்சு மேரேஜ் ஆண்டவரே அரேஞ்ச் பண்ணி நடத்த. அரேஞ்சு மேரேஜ் தான் பைபிள் ஒத்துக்கிடும், லவ் மேரேஜை பைபிள் ஒத்துக்கிடாது. லவ் பண்ணுறது சின், அது பாவம். அரேஞ்சு மேரேஜ் தான் ஆண்டவர் அனுமதிக்கிறது. ஆண்டவர் செய்த முதல் அரேஞ்சு மேரேஜ் ஈசாக்கு ரெபேக்காள் கல்யாணம். அந்த கல்யாணத்தில் தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். அதை இன்றைக்கி லட்சக்கணக்கான கிறிஸ்தவ கல்யாண கார்டில் அடிக்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு. இவங்க புரோக்கரை பார்த்து செய்கிறாங்க, ஆனால் கர்த்தரால் வந்ததுன்னு போட்டுருவாங்க மேலே. ஆனால் ஒரிஜினலாக கர்த்தரே செய்த வச்ச கல்யாணம் ஈசாக்கு ரெபேக்காள் கல்யாணம். கல்யாணம் ஆகி 20 வருஷம் குழந்தை. கல்யாணம் ஆகி 20 வருஷம் குழந்தை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம இந்த வருஷம் கல்யாணம், அடுத்த வருஷம் குழந்தை இல்லைனாலே நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம். அந்த மாப்பிள்ளை வீட்டார், மாப்பிள்ளை அப்பா அம்மாலாம் என்னெல்லாம் தூஷணமாலாம் பேசுகிறாங்க. ஒரு வருஷம் கர்த்தர் பார்த்து வச்ச கல்யாணம்னா அடுத்த வருஷமே குழந்தை இருக்க வேண்டாமா ஐயா? இப்படித்தான் நம்முடைய மனசு ஓடுது. இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட், திடீர். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அப்படி உடனே வந்துடணும், தாமதிக்கக்கூடாது. வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் தாமதிச்சா கூட உடனே ஏசுநாதர் வேண்டாம், பைபிளும் வேண்டாம், ஜெபமும் வேண்டாம், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன்.
இயேசுநாதர் மேலே கோபம், அது சர்ச்சு மேலே கோபம். எப்படி பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை. தாமதம் என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு விசேஷித்த பாடம், படிப்பினை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம எந்த காரியத்துக்கும் பதறக்கூடாது. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கணும். ஆண்டவரை இந்த விசுவாசங்கிறது கூட தமிழ் வார்த்தை கிடையாது, சமஸ்கிருத வார்த்தை தான். விசுவாசத்துக்கு தமிழ் வார்த்தை பற்றுறுதி. சிக்குன்னு பிடிக்கிற மாதிரி பற்றுறுதியோடு இருக்கணும் ஆண்டவர் மேலே. என் ஆண்டவர் தவறு செய்ய மாட்டார். ஆனால் இன்றைக்கி நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கொஞ்சம் தாமதிச்சதுன்னா ஆண்டவரை விட்டே ஓடிடுவான் போல இருக்குது. நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் 11th படித்தேன். +1 அப்போ அந்த வருஷம்தான் +1 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு செட்டு நாங்கள் +1 வகுப்பில் இருக்கும்போது எக்கனாமிக்ஸ் குரூப், எக்கனாமிக்ஸ்னு ஒரு சார் வருவார். அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவவாதியார். அடிக்கடி பைபிளை பற்றி என்கிட்ட பேசுவார் கிளாஸில். அப்போ அவர் ஒரு நாள் சொன்னார், போன பீரியடு என்ன பீரியடுறான்னு கேட்டார். மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரியேட் பீரியடு. மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு பாடம் உண்டு எங்களுக்கு. செக்ரட்டரியேட் பீரியடு சார். அப்படியா, என்ன நடத்தினார் அப்படின்னு கேட்டார். அப்போது அலுவலகத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பாடம் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னோம். அப்படியா, யாராவது ஒருத்தன் சொல்லு, அலுவலகத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு போன பீரியடில் தான் சார் சொல்லி கொடுத்துருக்காரு, அலுவலகத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள்னு ஒரு லிஸ்ட்டு உண்டு. அது 5 மார்க் கொஸ்டின் பப்ளிக்கில் கேட்பான். அந்த அலுவலகத்தில் இருக்க வேண்டிய பொருட்களில் முதல் பொருள் என்ன தெரியுமா? டஸ்ட்பின். ஒரு அலுவலகம், ஒரு ஆஃபீஸ் இருந்தால் அதில் டஸ்ட்பின் இருக்கணும். அதான் முதல் பொருள். இப்போ அவர் கேட்டார், டஸ்ட்பின் இல்லாத ஆஃபீஸ் எது அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள்லாம் சின்ன பையங்க, எங்களுக்கு 16-17 வயசு. தெரில சார் அப்படின்னோம். இல்லை ஒருத்தருக்கும் தெரியலையா அப்படின்னாரு. ஒருத்தருக்கும் தெரியல சார் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், இயேசுநாதர் ஆஃபீஸில் தாண்டா டஸ்ட்பின் கிடையாது அப்படின்னார். இயேசுநாதர் ஆஃபீஸா? ஏன் சார்? அவர் தப்பாக எழுதவே மாட்டார்ரா. அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. ஒரு துஷ்ட மாணவனாக தான் இருந்தேன் அப்போது. ஆனால் அந்த வார்த்தை என் உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சிருச்சு. கடவுளுடைய அலுவலகத்தில் டஸ்ட்பின் தேவையில்லை. டஸ்ட்பின் எதுக்கு? எழுதும்போது ஏதாவது தப்பாக எழுதிட்டோம்னா சுருட்டி அதை போடுறதுக்கு தான் டஸ்ட்பின் தேவை. அவர் தப்பாகவே எழுத மாட்டார். கடவுள் தப்பு செய்ய மாட்டார். அப்படி ஒரு தவறு நடந்தால் அவர் கடவுளே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அலுவலகத்தில் தான் டஸ்ட்பின் கிடையாது. அப்போ ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் மேலே சிக்குன்னு பிடிச்சிருக்கணும். விசுவாசம் அப்படின்னா நம்ம லேட் ஆகிறத பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆண்டவர் எனக்கு செய்வேன்னு சொல்லிட்டாருங்க, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார், எனக்கு செய்வேன்னு சொல்லிட்டார். செய்வார் கட்டாயம். லேட் ஆகலாம், அதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பார். அது அவருக்கு தான் தெரியும். அதில் போய் நம்ம தலையை விடக்கூடாது. ஏன் ஆண்டவரை சொன்னீங்களே, ஏன் செய்யலை? அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தா. அன்னாளுக்கு ஒரு சக்களத்தி இருந்தா, பென்னினாள். அன்னாளுடைய ஹஸ்பண்டுக்கு 2 ஒய்ஃப். பென்னினாளுக்கு 10 பிள்ளை பிறந்துருச்சு. அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. அன்னாள் ஆலயத்தில் போய் அழுறாங்க. ஆண்டவரேன்னு மன வேதனையோடு அழுறாங்க. ஏன்னா பென்னினாள் இவளை மலடின்னு பேசுகிறா. அதை அவளால் தாங்க முடியல. ஒரே குடும்பத்துக்குள்ள ஆலயத்தில் போய் அழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தருவீரானால் அவனை உமக்கே தருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அன்னாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பைபிள் வசனம் போடுது, அதன் பிறகு அன்னாள் துக்க முகமாக இருக்கலை, அழவே இல்லை. அதுக்கப்புறம் ஏன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கேவா குழந்தை பிறக்கும்? குறைஞ்சது 1 வருஷம் 10 மாதமாவது ஆகணும்ல. இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கே ஆண்டவர் குழந்தை தந்துடுவாரா? ஆனால் மந்திரத்திலேயே மாங்காய் காய்க்குது? மந்திரத்தில் ஒரு நாள் மாங்காய் காய்க்காது.
மந்திரத்தில் மாங்காய் காய்க்கதாக இருந்தால் மந்திரவாதி அவ்வளோ பேர் மாங்காய் வியாபாரியாக மாறி பணக்காரன் ஆயிடுவானே. மணலை சீனியாக்கி காட்டுவான் சில பிளாக் மேஜிக்கில். சாணி உருண்டையை லட்டாக காட்டுவான், லட்டா மாதிரி. இப்போ வாயில் பிச்சுலாம் போடுவான், நல்லா தான் இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் எல்லா மேஜிக் ஷோ முடிச்சுட்டு நம்மகிட்ட தானே 10 பைசா 50 பைசா தானு கையேந்தி பிச்சை கேட்போம். ஏன்? நீ தான் மணலை சீனி ஆக்குறலையா, ஒரு 10 மூடை மணலை சீனியாக்கி மார்க்கெட்டில் வித்துற வேண்டியானே. அவனுக்கு தெரியும் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுன்னு. நம்மகிட்ட தானே 1 ரூபா 2 ரூபா அந்த ஸ்கூலில் வந்து பிளாக் மேஜிக் காமிச்சிட்டு பசங்கிட்ட காசு வசூல் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுதான் ஆண்டவரும் அப்படித்தான். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை, ஒரு சட்டத்திட்டம், ஒரு காலகட்டம் எல்லாம் வச்சுருக்கார் ஆண்டவர். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில், கிறிஸ்தவ வாழ்வில் நீங்கள் ஆண்டவரோடு நடந்து வருகிற இந்த அனுபவத்தில் சில உங்களுடைய ஜெப குறிப்புகள், நீங்கள் கேட்குற சில காரியங்களுக்கு சில தாமதம் பதிலாக வரும். ஆண்டவர் தாமதிக்கிறார்னா மகிழ்ச்சியாக இருங்க. விசேஷமான ஒரு கிஃப்ட் ஆண்டவர் தரப்போகிறார்னு அர்த்தம். அவர் தாமதிக்கிறார் என்று நீங்கள் வருத்தப்படாதீங்க. அப்படி வருத்தப்படுறவங்களாக இருந்தால் பைபிள் முழுசும் படிங்க. பைபிளில் நிறைய இடங்களில் நிறைய பெண்கள் மலடியாக இருந்து அதுக்கப்புறம் குழந்தை பெற்றிருக்காங்க. எல்லாருக்கும் உடனே குழந்தை பெற்றாங்க. சில பெண்களை மட்டும் பைபிள் போட்டிருக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் கழிச்சு. ஈசாக்கு ரெபேக்காள் மலடியாக இருந்தா 20 வருஷம், அப்புறம் ஒரு பிள்ளை பார்த்தா பாருங்க, யாக்கோப். தேவனுடைய பிரபு என்று சொல்லப்படுகிற இஸ்ரேலாக மாறினான். அவர் பேரில் தாங்க இன்றைக்கி அந்த நாடு இஸ்ரேல் நாடுன்னு இருக்கு. இஸ்ரேல் அவர் பேரைத்தான் நாட்டுக்கே வச்சுருக்காங்க. லேட்டா அவர்கள் தாமதித்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைகள் எல்லாமே பெஸ்ட்டு. அன்னால் தாமதித்து மலடியாக இருந்து அப்புறம் ஒரு குழந்தை பெற்ற சாமுவேல். அவரை குறித்து பைபிள் சொல்லுது, இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இதுக்கு முன்னாடியும் வந்ததில்லை, இவருக்கு பின்னாடியும் வந்ததில்லை. சாமுவேல் அவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தார். அவ்வளோ பெரிய தேவ மனிதனை பெற்றெடுக்க அவள் கொஞ்ச நாள் மலடின்னு அவமானப்பட வேண்டி இருந்துச்சு. நீங்கள் பைபிளில் எந்த பெண்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், திருமணமாகி உடனே குழந்தை இல்லாமல் கொஞ்ச நாள் அவங்க மலடின்னு அவமான சொற்களை கேட்டு அதன் பிறகு காத்திருந்து பெற்றாங்க பாருங்க பிள்ளைங்க. எல்லாமே முத்துக்கள். யாக்கோபுக்கு 4 மனைவி இருந்தாங்க. 3 மனைவிக்கு குழந்தை இருந்துச்சு. ராகேலுக்கு மட்டும், ரேச்சல் அவள் தான் அழகான பெண் 4 பேரில், அவளுக்கு மட்டும் குழந்தை இல்லை. அழுதா, காத்திருந்தா. 2 பையங்களை கடைசியில் பெற்றெடுத்தா. அது 2வது பையன் பிறக்கும்போது பிரசவத்திலே செத்து போனான். அந்த 2 பையன் தாங்க யோசேப்பு, பெஞ்சமின். இன்றைக்கி எகிப்து தேசம் இன்றைக்கி இவ்வளோ இருக்குது. இன்றைக்கி உலகமெல்லாம் எல்லா தேசத்துலேயும் இன்றைக்கி இத்தனை டிபார்ட்மெண்ட்டு. ரேஷன் கார்டை முத கண்டுபிடிச்சவன் யோசேப்பு. ராகேல் பெற்ற மூத்த பையன். காத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நெடுநாளாய் காத்திருக்கிறீர்களோ? நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் பதிலே கொடுக்காம இருக்காரோ? தைரியமாக இருங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? எரேமியாட்ட கேட்காரு. எரேமியா, ஆண்டவர் கேட்காரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா பதில் சொல்கிறார் அடுத்த வசனத்தில், ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் உங்களுடைய தாமதத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். மகிழ்ச்சியோடு, உங்கள் துக்கத்தை எல்லாம் விட்டு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சிக்குன்னு பிடித்துக் கொள்ளுங்கள். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் கற்றுத்தருகிற தாமதம் என்கிற இந்த பாடத்தை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இன்னும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் தாமதித்தார் என்று சொல்லி அவசரப்பட்டு ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதை கடவுள்னு கும்பிட ஆரம்பித்தாங்க. இன்னைய வரைக்கும் கண்ணுக்குட்டியை கடவுள்னு தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, அன்றைக்கு துவங்கின அந்த விக்கிரக ஆராதனை இன்று வரை விக்கிரகங்களை செய்து உமக்கு கோபம் மூட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்கள் தாமதத்து ஆறுறதுனால நாங்கள் பல நேரம் உங்கள் மேலே கோபப்பட்டிருக்கிறோம்.
வருத்தப்பட்டிருக்கிறோம். பைபிள் படிக்காமல் கூட சில நாள் இருந்திருக்கிறோம். இல்லை, மன்னிங்க ஆண்டவரே. தாமதத்தை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தார். ஆசீர்வதியும். தாமதிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு சிறந்த பரிசை வைத்திருக்கிறீரப்பா. சிறந்த ஆண்டவரே பதிலை வைத்திருக்கிறீரப்பா. அந்த பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.